ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிறது ஒரு வெப்சீரிஸ் எக்ஸாம்ன்ற வெப்சீரிஸை எடுத்த உடனே நமக்கு வந்து ஐஏஎஸ் அகாடமியை ரொம்ப சிறப்பாக செஞ்ச அமரர் சங்கர் அவருடைய நினைவு வருது. என்னன்னா அவர் வந்து நிறைய எளிய பிள்ளைகளுக்கு வந்து அவர் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணலை, ஆனால் அவர் ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து நிறைய பேருக்கு அதில் ஜெயிக்கிறதுக்கான வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நிறைய பேர் அது மூலமாக நிறைய எளிய பிள்ளைகள்லாம் ஜெயிச்சாங்க, அவங்களுடைய கனவுலாம் நிறைவேறிச்சுது. அதனால தான் அவருடைய மரணத்துக்கு சொந்த ஊரில் குடியாத்தம் பக்கத்தில் அவருடைய ஊரில் அவருடைய உடலை அடக்கம் செய்யும் போது நிறைய பசங்கள்லாம் பஸ்ஸை பிடிச்சி போய் அவரை வந்து பார்த்தாங்க. அது ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு சம்பவம். இது ஒரு பக்கம். ஹிந்தியில் வந்து 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படத்தில் சங்கர் அவரை மாதிரியே ஒரு கேரக்டர் ஐஏஎஸ்ல தோத்துருக்கும், ஆனால் நிறைய பேரை தோக்க விடக்கூடாதுன்னு சொல்லி போராடி ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ என்னன்னா, இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தங்க கோச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க படிக்கிறாங்க, படித்து ஒரு வழியாக ஜெயிக்குன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு ஊழல் பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கவன பதவியில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை ரிஜெக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய துயரத்தை கொடுக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து பேச வந்திருக்காரு இயக்குனர் சர்க்குணம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா அப்படியான விஷயம் நிறைய நடக்கும். அம்மா அப்பா வந்து எக்ஸாம் எழுதுறது, மைக்ரோ பேனாவில் எக்ஸாம் எழுது, மைக்ரோ பேனா அப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது நல்லா இருக்கும், கொடுத்த பிறகு அந்த தன்னாலேயே அழிஞ்சிரும், அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. இப்படியான துயரங்கள்லாம் இப்படியான கொடுமைகள்லாம் அங்கே நடந்துச்சு நார்த்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ நீட் எக்ஸாம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. கல்வியில் இந்த மாதிரி பசங்களுடைய படிப்பில் கனவுல இந்த மாதிரி ஊழல் பண்ணுறது, அரசியல் பண்ணுறது எவ்வளோ பெரிய கேவலம், அதை வந்து இந்த வெப்சீரிஸ்ல இருந்து பேச முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் சர்க்குணம். கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, துஷாரா விஜயன் வந்து ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து ஒருத்தங்களா இருந்திருப்பாங்க. அது பின் கதையில தான் வரும், நான் முன்னாடி சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது போராடணும் அப்படின்னு சொல்லி குரூப் எக்ஸாமில் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் ஊழல் காரணமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி இன்னொருத்தங்களுக்கு கிடைச்சிடும். இது கட் பண்ணால் கொஞ்சம் வருஷம் கழிச்ச பிறகு அப்பாஸ் அவரை வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. துஷாரா விஜயனை ஒரு டிஎஸ்பி மாதிரி அவங்கள கைடன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வளர்த்து கொண்டு வருவார். துஷாரா விஜயன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை வெப்சீரிஸில் வரக்கூடிய ஒரிஜினல் டிஎஸ்பியான அதிதி பாலனை லாக் பண்ணி ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுக்கிட்டு நான் தான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மாதிரி சில ஆள் மாறாட்ட வேலைகள்லாம் சிக்சாக்லாம் பண்ணி பயணிப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்களுடைய தேர்வில் குளறுபடி பண்ண அந்த வில்லன் யாரு, நிறைய மாணவர்களுடைய ஏழை பிள்ளைகளோட கனவை சிதைத்த அந்த கொடூரன் யாரு அப்படின்னு இவங்க வந்து அந்த டிஎஸ்பி வேடத்திலிருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பாஸ் ஒரு சைடு மறைமுகமாக இருந்து ஃபாலோ பண்ணுவார். இதோட எண்ட் என்ன, உண்மையான வில்லனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை. துஷாரா விஜயன் கூடுமான வரைக்கும் நல்ல நடிகை, அவங்க வந்து நல்ல நடிகை தான். ஏன்னா ரஞ்சித் படத்தில், வெற்றிமாறன் படத்தில் ஒரு நடிகை வந்துட்டாலே அவங்க ஒரு பெரிய நடிகை அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணும். ஏன்னா ரஞ்சித் படத்தில் வந்து அவ்வளோ அழகாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க துஷாரா. இந்த வெப்சீரிஸ்லேயே நல்ல ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாங்க. அப்பாஸ் கேரக்டர் தான் அப்ளாஸ் பண்ணுற கேரக்டராக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. அவருக்குள்ள ஒரு மெச்சூர்டான நடிகர் இருக்காருங்கிறது இப்போ தான் கொஞ்சம் நாளாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு. சமீபத்தில் கூட ஒரு படம் ஹாப்பிராஜ் படத்தில் கூட அதை கவனிக்க முடிஞ்சது நம்ம. அடுத்து வந்து நம்ம அதிதி பாலன் ஒரு நல்ல நடிகை. அவங்களுடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து சின்னதாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவங்களுக்கு. அந்த நெகட்டிவ் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா நடித்து பாசிட்டிவ் மார்க் வாங்குறாங்க. இதர கேரக்டர்கள் எல்லாருமே கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம சாம் சீஸோட மியூசிக், சுழல் 1 சுழல் 2 இந்த ரெண்டுமே நல்ல வெப்சீரிஸ். புஷ்கர் காயத்ரி தான் அதோடைய ஓனர் மாதிரி அந்த வெப்சீரிஸ்க்கு. இந்த வெப்சீரிஸ்க்கு அவங்களோட தலைமையில் தான் நடந்திருக்கு. ஆனால் சுழல் 2 வந்து இசை மேலே ஒரு விமர்சனம் இருந்துச்சு, இறைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இதில் அதை சுத்தமாக எடுத்துட்டாரு. ரொம்ப சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் கொடுத்துருந்தாருங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்குறோம். சினிமாட்டோகிராஃபர் அவருடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்போதுமே இந்த புஷ்கர் காயத்ரி தலையிடுற வெப்சீரிஸ்லாம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து அப்படி அழகாக இருக்கும். இதுலேயே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம சர்க்குணத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒளிப்பதிவில் வந்து ஒரு லைவ்னஸ் இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும் ஒளிப்பதிவு. இந்த வெப்சீரிஸ்லேயே அதை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணி சூப்பராக கொண்டு போகிறாரு. திரைக்கதையில் நமக்கு ஒரு பெரிய லாஜிக் கேள்வி மட்டும் இருந்துச்சு. இப்போ உள்ள நவீன யுகத்தில், நவீன காலத்தில் இப்படி ஒரு ஆள்மாறாட்டம் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இந்த சீரீஸில் ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. மற்றபடி அவங்க இந்த கதையை எமோஷ்னலாக அங்கங்கே கொண்டு போன விதம், குறிப்பாக ஒரு அம்மா வந்து ஒரு மீன் உழுங்கி ஒரு அம்மா இறக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பகிர்ந்துருந்துச்சு. இந்த மாதிரியான சில எமோஷனலான காட்சிகள்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இருந்தாலும் அந்த லாஜிக் பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு நல்ல
எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக இது இருந்திருக்கும். இருந்தால் கூட இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையை, நார்த்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்லேயே மெல்ல மெல்ல ஊடுருவக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசின விதத்திற்காக இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் அமேசான் பிரைமில் இருக்க ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.